Hi, this is Brinda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science classes conduct பண்ணிட்டுருக்கேன். Classes மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் வெறும் 499 rupees தான். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். இன்றைக்கான வகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம். ஆல்ரெடி நடத்திருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், ஆல்ரெடி நடத்தியாச்சு. ரெண்டு பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 3. பார்ட் 3ல் யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா துக்ளக் வம்சம். நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹில்ஜியோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்தது துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கட்டிடக்கலை அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதோட இன்னையோட டெல்லி சுல்தானை இழுத்து மூடிடலாம். இதுதான் லாஸ்ட்டு பார்ட்டு. வகுப்பை முழுமையாக பாருங்கள். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது எந்த வம்சம்? ஹில்ஜி வம்சம். ஹில்ஜி வம்சத்தில் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து அலாவுதீன் ஹில்ஜி. அலாவுதீன் ஹில்ஜிக்கு அடுத்தது யார் வரானா அவரோட படை தளபதியான மாலிக் கஃபூர் வருவார். ஸோ மாலிக் கஃபூரும் வந்து ஒரு சில அந்த துருக்கியர்களுக்கெல்லாம் பிடிக்காது. துருக்கியர்கள் யார்? அந்த 40 முறை அந்த 40 பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்காது. அவங்கள வந்து அந்த மாலிக் கஃபூரை சதி செஞ்சு வந்து கொலை செஞ்சுருவாங்க. அதுக்கடுத்தது ஒரு சில பேர் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியாளர் இல்லை. அதனால் அவரோட இன்னொரு படை தளபதியான கியாசுதீன் துக்ளக், யாரோட அலாவுதீன் ஹில்ஜியோட இன்னொரு படை தளபதியான கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரியணையை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அவர் துக்ளக் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது துக்ளக் வம்சத்தை யார் ஸ்டார்ட் பண்ணா? கியாசுதீன் துக்ளக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கியாசுதீன் துக்ளக் 1320 to 25 ஒரு 4 ஆண்டு காலம் தான் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பார்னா ரூலிங்லேயே இருப்பார். ஸோ கியாசுதீன் துக்ளக் பற்றி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு 2 விஷயந்தான். துக்ளக் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜூனாகன் அப்படின்ற அவரோட மகனை அனுப்பி எந்த பகுதியை படையெடுக்க சொல்லியிருப்பாருன்னா வாராங்கல் நம்ம போன வகுப்புலேயே பார்த்துருக்கோம் எதுக்கிட்ட இருக்குன்னு. ஸோ இதுகிட்ட இருக்கும் வாராங்கல். ஆமாம், இதுகிட்ட இருக்கும் வாராங்கல். அந்த வாராங்கல் பகுதி என்ன பண்ணியிருப்பாருன்னா போய் படையெடுத்துட்டு நிறைய பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு ரிட்டன் வந்திருப்பார். யார்? ஜூனாகன்னா யாருன்னா முகமது பின் துக்ளக்கு தான் இயற்பெயர் ஜூனாகன். ஸோ ஒரு நிறைய பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு வந்தார்ல, அதை வச்சு இந்த கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணார் அப்படின்னா டெல்லிக்கு பக்கத்துலேயே ஒரு துக்ளக்காபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ கியாசுதீன் துக்ளக் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே துக்ளக்காபாத் நகரம் அண்ட் துக்ளக் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணார். வாராங்கல் மீது படையெடுத்தார். ஸோ இதுக்கு மேலே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு கியாசுதீன் துக்ளக் பற்றி கிடையாது. சரி, இவர் என்ன ஆனார்? 5 ஆண்டு காலம் தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. என்ன ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மகனே வந்து ஆட்சிக்காக அரியணைக்காக கொலை செஞ்சுருவாங்க. யாருன்னா அந்த ஜூனாகன், முகமது பின் துக்ளக் அப்பாவே வந்து கொலை செஞ்சுட்டு அந்த அரியணை ஆசையில் அப்பாவே கொலை செஞ்சுட்டு அவர் வந்து அடுத்த அரசராக வந்து வருவார். அடுத்த ஆட்சியாளராக, அடுத்த டெல்லி சுல்தானாக ஆயிடுவார். யாருன்னா ஜூனாகன் என்கிற முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் வந்து 1325 to 1351 வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்பார்னா ரூல் பண்ணிகிட்ருப்பார். இந்த டெல்லி சுல்தானேட் அந்த வம்சத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிங்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவர் தான். ஏன் அப்படின்னா அலாவுதீன் ஹில்ஜி என்ன பண்ணுவார்? நிறைய கொள்ளடிச்சிட்டே இருப்பார். ஸோ அவர் வந்து படிக்கிறதுக்கு அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இத்தனை இடத்துல போய் கொள்ளடிச்சிருக்காரே மனுஷன், படிக்கும்போது லைட்டாக கோவம் வரும். இவர் எப்படி அப்படின்னா ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். யாருன்னா முகமது பின் துக்ளக். இவர் பண்ண விஷயங்கள்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா மேபி இவர் அறிவாளி அப்படின்னு புகழ்ந்துருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போன்னா முட்டாள் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பேரை வாங்கிட்டு ஏன் இவர் உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தானே வந்து தலைநகரம். ஃபஸ்ட்டு லாகூராக தலைநகரமாக இருந்தது. லாகூர் தலைநகரம். லாகூர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது லாகூர். அது வந்து தலைநகரமாக இருந்தது. பின்னாட்களில் தலைநகரமாக எதை மாற்றுறாங்க? டெல்லியை வந்து பின்னாட்களில் தலைநகரமாக இல்துட்மிஷ் மாற்றுறாரு. 7th புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணார் கேபிட்டல் அப்படின்னு இருக்குது. பட் ஆக்சுவல் அந்த ட்ரூத் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இல்துட்மிஷ் தான் மாற்றிருக்காரு.
எங்கேருந்து எங்கே லாகூர்லேருந்து டெல்லிக்கு கேபிட்டலாக மாற்றிருக்காரு. இல்துட்மிஷ் தான். இது கிளியர் தானே? சரி, நம்ம அடுத்தது வரும். இப்போ டெல்லி கேபிட்டலாக வச்சு ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து லைக் எல்லா பகுதிகளையும், இந்தியா இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் எனக்கு கீழே இருக்கணும், நான் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி நிறையா இடத்த படையெடுத்தும் போவார். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கணும்னு நினச்சவர் இப்போ டெல்லியை தலைநகரமாக வச்சு இந்தியா முழுக்க ஆள முடியாது, நான் ஒரு மைய பகுதியில் போய் தலைநகரத்தை அமைச்சேன்னா என்ன பண்ணலாம், இந்தியா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஐடியா பண்ணி தலைநகரத்தை மாற்றிடுவார். தலைநகரத்தை எங்கேருந்து எங்கே மாற்றுவார் அப்படின்னா டெல்லி டு தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றிடுவார். எங்கேருந்து? டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரையே மாற்றிடுவார். டெல்லி எங்கே இருக்குது, தேவகிரி எங்கே இருக்குது? டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றிடுவார். சரி ஓகே, இப்போ தலைநகரத்தை மாற்றியாச்சு. அந்த அமைச்சகம், அந்த அமைச்சரவை இவங்களாம் தானே வரணும். டெல்லியே கிளம்பி இங்கே வா, தேவகிரிக்கு வா அப்படின்ற மாதிரி 44 நாட்கள் வந்து நடந்தே இங்கே வந்திருக்காங்க தேவகிரிக்கு. எல்லா மக்களையும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இவரெல்லாம் ஜம்முன்னு குதிரை மேலேயோ யானை மேலேயோ உட்காந்துட்டு வந்திருப்பார். ஆனால் மக்கள் குதிரை மேலே கூட இல்லை, அவங்கெல்லாம் ரொம்ப பத்திரமா அந்த லைக் ஒரு மூடி போட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சேஃபாக தான் வந்திருப்பாங்க, வெயில் கூட மேலே படாமல். ஆனால் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வணிகர்களையும் எல்லாரையும் கிளம்பி தேவகிரிக்கு வரணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டு எல்லாரும் வந்து கிளம்பி வர மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். மக்களுக்கு அது எவ்வளோ ஒரு இன்னல். சரி, வந்தார், வந்து தேவகிரியை ரூல் பண்ணாரா, தேவகிரியில் இருந்துக்கிட்டு தலைநகரமாக தேவகிரியை வச்சுட்டு அவர் கொஞ்சம் ஆண்டாச்சும் ரூல் பண்ணாரானா அவருக்கு பிடிக்கல. அங்கேருந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்தார், அவருக்கு பிடிக்கல, இது சரிப்பட்டும் வரலை, திரும்ப டெல்லிக்கே கிளம்பிட்டார். ஸோ டெல்லிக்கு ரிட்டன் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே யாருமே இல்லை, கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு இபின் பதுதா சொல்லுவார். இபின் பதுதா யாருன்னு நான் போன வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். இபின் பதுதா ஒரு ட்ராவலர் அப்படின்னா அது மொரோக்கோ வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது, ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த ஒரு ட்ராவலர். ஸோ அவர் டெல்லியை பற்றி இப்படி சொல்கிறாரு, டெல்லி கைவிடப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இருக்குது அப்படின்னு. எல்லாரும் கிளம்பி தேவகிரிக்கு போயிட்டாங்க. தேவகிரிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தௌலதாபாத் அப்படின்னு. அந்த தௌலதாபாத் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்று யோசிங்களா, இப்போ வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு வந்துட்டாங்க, ஓகே, மையத்திலேருந்து இந்தியா ஃபுல்லாக ஆட்சி பண்ணலாம். அவர் யோசித்தது ரொம்ப சரிதான், ஓரளவு கரெக்டாக வந்து திங்க் பண்ணியிருக்காரு. நான் மையத்தில் இருந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ரூல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இங்கே வடமேற்கு இந்த சைட்லேருந்துலாம் கொஞ்சம் டெல்லிக்கு அபாயம் வர்றது, இவரோட பகுதிகளுக்கு இந்த சைடு பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அபாயம் வர்றது, படையெடுப்பு நடக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் போது அது சரிப்பட்டு வரலை. இன்னும் கொஞ்சம் அதை ப்ராப்பராக எஃபிஷியண்ட்டாக அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருந்தாருன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவர் இந்த மாதிரி பண்ண விஷயத்தால். அடுத்தது நிலவரியை பணமாக வந்து வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நிலவரியை எப்படி வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தானியமாக தான் வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அலாவுதீன் ஹில்ஜி கூட தானியமாக வசூல் செஞ்சாங்க. இவர் எப்படி மாற்றுறாருன்னா நிலவரியை பணமாக வசூல் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு செப்பு நாணயம், அடையாள நாணய முறை. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துக்கு தான் எல்லா வரலாற்றாசிரியர்களும் இந்த ஆளை முட்டாள் அப்படிங்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன அடையாள நாணய முறைனா என்ன, அடையாள நாணய முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பு நாணயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு காயின்ஸாக. சரி, இந்த செப்பு நாணயங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்க வீட்டில் செப்பு நாணயங்களை அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே நார்மலாக வந்து அந்த செப்புன்றது கொஞ்சம் மலிவான பொருள் தானே, எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா செப்பு நாணயங்களை அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் போலியான ரூபாய் நோட்டுகள் உருவாகிற மாதிரி போலியான நிறைய நாணயங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போலியான நாணயங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது என்ன பண்ணார்னா, எல்லா காயின்ஸையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளி காயினை ரிட்டன் கொடுக்குறாரு. வெள்ளி இல்லைனா கோல்டு காயினை ரிட்டன் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை வருது. ஸோ இந்தளவுக்கு டீட்டெயிலாக அவங்க வந்து வெள்ளி காயினை செப்பு காயினை வாங்கினாங்களா, திரும்ப ரிட்டன் வந்து வெள்ளி நாணயங்களை கொடுத்தாங்களான்னு எக்ஸாம்லலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த அடையாள நாணய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், செப்பு நாணயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் வந்து இருக்கும். செப்பு நாணயமான, அதாவது இந்த அடையாள நாணய முறையை யார் அறிமுகப்படுத்தியது, முகமது பின் துக்ளக். ஸோ இப்படி தான் கேள்வி இருக்கும். இந்தளவுக்கு டீட்டெயிலாலாம் கேள்வி போகாது.
ஸோ இதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவரை முட்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வரலாற்று ஆசிரியர்கள். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்தது தோவாப் பகுதியில் வரி விதிப்பு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நிறைய பஞ்சம், ஏற்கனவே மக்களெல்லாம் அலக்கடிச்சிட்டாரு, இங்கேருந்து இங்கே வாங்க, திரும்ப இங்கேருந்து ரிட்டன் அங்கே போங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்த கட்டமாக விவசாயிகள் மேலே கை வைக்கிறாரு. தோவாப் பகுதினா என்னென்னா, 2 ஆறுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் தோவாப் பகுதின்னு சொல்லுவோம். 2 ஆறுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன, தோவாப் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தோவாப் பகுதிகளில் வரி விதிப்பு நிறையா இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள்லாம் வரியை கட்ட முடியல, பஞ்சமாக இருக்குது, நிலங்களை விட்டுட்டு வெளியாக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் விவசாயமே பண்ணலடா அப்படின்ட்டு நிலங்களை விட்டுட்டு அவங்க வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் கடன் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து விவசாயத்துக்கு ஒரு துறை அமைக்கிறேன், திவான் இ அமீர் கோஹி அப்படின்ற ஒரு துறை, இது ஹிந்தி டேர்முன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு துறை அமைக்கிறேன், உங்களுக்கு கடன் வேறு தரேன், கண்டிப்பாக வந்து கடன் தரேன், அந்த கடனை வாங்கிக்கிட்டு இவங்க விவசாயம் பண்ணி திரும்ப வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி கடன் தரேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ விவசாயிகள் கொஞ்சம் நிலங்களெல்லாம் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஆளுநர்கள் கிளர்ச்சி. இவரோட நீங்கள் பண்ணதே தெரியும். நெக்ஸ்ட்டு ஆளுநர்கள் கிளர்ச்சி. நிறைய இடங்களில் இவரோட ஆளுநர்கள் கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது. ஸோ என்னென்ன பண்ணாருன்னு தான் பார்த்தோமே. இவர் பண்ணுறது யாருக்கும் பிடிக்காமல் அங்கங்கே கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிளர்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னை சுதந்திரமாக வந்து அனௌன்ஸும் பண்ணிக்கிட்டு, இந்த டெல்லி சுல்தான்லேருந்து முகமது பின் துக்ளக்கோட ஆட்சியிலேருந்து நாங்கள் வந்து எங்களை விடுவிச்சுக்கிட்டோன்னு சொல்லி அவங்க சுதந்திரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இவங்க கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள், முகமது பின் துக்ளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் நிறைய பேர். எந்தெந்த ஆளுநர்கள் கிளர்ச்சியில் இறங்கினாங்கன்னா, சிந்து, முல்தான், வங்காளம், நிறைய இன்னும் வந்து ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுநர்களும் என்ன பண்ணாங்கன்னா கிளர்ச்சி செஞ்சாங்க. இதில் சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டது முக்கியமாக ஒரு சில பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா 1335 மதுரையில் சுல்தானோட ஆட்சியா எப்போங்க நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. போன வகுப்பில் நான் நடத்தியிருக்கேன். போன வகுப்பில் அலாவுதீன் கில்ஜியோட காலத்தில் மாலிக் கஃபூர் மதுரை மீது 1310 படையெடுத்து போனார். 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க அண்ணன் தம்பி. அதனால அரியணைக்கு அந்த அண்ணன் போய் கூப்பிட்டு வந்துருப்பார், அடியால் கூப்பிட்டு வர மாதிரி மாலிக் கஃபூரை கூட்டிகிட்டு வந்துடுவார், இங்கே எனக்கு அரியணையை வாங்கி கொடுயா அப்படின்ட்டு. அதனால் என்ன ஆணுச்சு, மதுரையே வந்து சுல்தானோட ஆட்சியாக வந்து அங்கே மாறுது. அங்கே ஒரு ஆளுநரை நியமனம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு சுல்தான் ஆட்சியாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு மதுரையில். அங்கே இருக்கக்கூடிய சுல்தான் தன்னை சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. எப்போது? 1335. மதுரை எங்கே இருக்குது? மதுரை என்னது தனி சுதந்திர சுல்தான் ஆட்சியாக வந்து மாறிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1336 வங்காளமும் வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னை சுதந்திரமான சுல்தான் ஆட்சியாக தன்னை சுதந்திரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இவரோட படை தளபதியான பாமணி, முகமது பின் துக்ளக்கோட படை தளபதி, முக்கியமான தளபதி பாமணி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புதிய டைனாஸ்டியவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் பேர்லேயே பாமணி டைனாஸ்டி, பாமணி வம்சம்னு சொல்லுவோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே தேவகிரின்னு பேர் இருக்குது, தௌலதாபாத், ரெண்டும் ஒன்று தான். தேவகிரி, தௌலதாபாத் ரெண்டும் ஒரே இடம் தான். இதை மையமாக வச்சு, இதை தலைநகரமாக வச்சு பாமணி வம்சத்தை என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாமணி. ஸோ இப்படி இவரோட ஆளுநர்கள், இவருக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே தனித்தனியாக சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவர் செஞ்ச வேலைகள் எதுவுமே பிடிக்காமல். முகமது பின் துக்ளக்கு அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். ஸோ ஃபிரோஷா துக்ளக் தான் வந்து அடுத்த டெல்லி சுல்தானாக அரியணை ஏறுறாரு. அடுத்த துக்ளக் வம்ச ஆட்சியாளராக அரியணை ஏறுறாரு. முகமது பின் துக்ளக்கோட பையன் சின்ன பையனாக இருந்ததுனால இவர் வந்து வராரு. ஸோ ஃபிரோஷா துக்ளக் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் இருக்கார்ல, அந்த கியாசுதீன் துக்ளக்கோட தம்பியோட பையன் தான் இந்த ஃபிரோஷா துக்ளக். ஸோ இவர் வந்து அரியணை ஏறுறாரு. இவர் கொஞ்சம் முகமது பின் துக்ளக்காக இவர் கொஞ்சம் வந்து நல்லாவே ஆட்சி வந்து செய்கிறாரு. நிறைய வரிலாம் வந்து அதிகபட்சமான வரிலாம் வந்து விதிச்சிருந்தார் இல்லையா, யார், அவர் பேர் என்ன, முகமது பின் துக்ளக். ஸோ அந்த வரியெல்லாம் கொஞ்சம் நீக்கம் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் இவர் ஃபாலோ பண்ணுறது, லைக் சுதந்திரமாக போனாங்கல்ல, சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போனால் அந்த மாகாணங்கள்லாம் திரும்ப நான் இணைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதிலெல்லாம் போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. வேறு என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இதை ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரபுக்களுடன் சமரச கொள்கை. பிரபுக்களோட அப்போ யார் வந்து சமரசம் இல்லாமல் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி.
அலாவுதீன் ஹில்ஜி என்ன பண்ணுவார், அவரோட சொத்துக்கள், அந்த பிரபுக்களோட சொத்துக்களெல்லாம் கொஞ்சம் பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. நீ நிறைய சொத்து வச்சுட்டு உட்காந்துருந்ததுனால தான் அரசுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுற, எனக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுற அப்படின்னு பிரபுக்களோட இந்த சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செஞ்சுடுவார். பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு சில பணிகள் பரம்பரையாக இருக்கும். அந்த பணிகளெல்லாம் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து பறிச்சுடுவார். பரம்பரையெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த முறையை நீக்கம் பண்ணிடுவார். திரும்ப ஃபிரோஸ் ஷா துக்ளக் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார். பரம்பரையாக வந்து ஒரு பதவியில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த பிரபுக்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து பிரபுக்கள்கிட்டே கொடுத்துருவார் ஃபிரோஸ் ஷா துக்ளக். அடிமைகள் நலத்துறை அப்படின்ற ஒரு துறையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஃபிரோஸ் ஷா துக்ளக். அடிமைகள் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்காரு. அடுத்தது விவசாயிகள் கடன் ரத்து. நான் சொன்னேன் இல்லையா, வரியெல்லாம் குறைச்சிடுவாங்க, வரி நிறைய போட்டு அந்த வரியெல்லாம் குறைக்கப்படும், விவசாயிகளோட கடன் எல்லாத்தையுமே ரத்து பண்ணுவார். இன்னொரு விஷயம், நிறைய இடங்களில் மதரசா மக்தப் இதெல்லாமும் ஸ்டார்ட் பண்ணுவார். மதரசா மக்தப் அப்படின்றது என்னென்னா கல்வி நிலையங்கள். மக்தப் அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு ஏஜ், அடுத்து மதரசானா இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க படிக்கக்கூடிய ஒரு கல்வி மையம். அதுதான் வந்து மக்தப் மதரசா அப்படின்றது. அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் தொடங்கி வைப்பார். மருத்துவமனைகள் நிறைய தொடங்கி வைப்பார். முக்கியமாக யாருக்காக இதெல்லாம்னா இந்த இஸ்லாமிய ஏழை மக்களுக்காக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். சரி, இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு இக்கு வச்ச மாதிரி ஜிஸ்யா அப்படின்ற ஒரு வரியை இவரும் வாங்கிட்டு தான் இருந்தார். ஜிஸ்யா அப்படின்னா என்னன்னா இஸ்லாம் அல்லாத இந்துக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி. ஜிஸ்யா அப்படின்றது அந்த ஜிஸ்யா வரியை வாங்கிட்டு இருந்தார். பிராமணர்கள்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஜிஸ்யா வரியை யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு, பிராமணர்கள்ட்டேருந்தும் வாங்கியிருக்காரு ஜிஸ்யா. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடிலாம் வாங்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி சில பேருக்கு அந்த வரி விலக்கு இருக்கும். பொதுமக்கள்கிட்ட வாங்கினாலும் சில வரியை பிராமணர்கள்ட்ட வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஜிஸ்யா வரியை பிராமணர்கள்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜிஸ்யா வரியை ஃபஸ்ட்டு யார் வந்து கொண்டுட்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் டெல்லி சுல்தான் யார்? முதல் டெல்லி சுல்தான் ஆரம்பித்தது யார்? குத்புதீன் ஐபக். ஸோ அந்த குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுறாரு, ஜிஸ்யா அப்படின்ற ஒரு டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்தது வரக்கூடிய முகலாய அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம், இந்துக்கள் கூட கொஞ்சம் சமரசமாக போகணும் அப்படின்ற காரணத்துக்காக அக்பர் வந்து அதை ஒழிச்சிடுவார். திரும்ப லாஸ்ட்டாக முகலாய பேரரசர், கடைசி பேரரசர் யாருன்னா அவுரங்கசீப், அவர் அகெயின் அந்த ஜிஸ்யா வரியை வந்து கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த அரசை, டெல்லி சுல்தானி அரசை இஸ்லாமிய அரசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார், அனௌன்ஸ் பண்ணுவார். ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த பழமைவாத இஸ்லாமியவாதிகள்லாம் இருப்பாங்களே, வைதிக இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அந்த பழமையான ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சப்போர்ட் இந்த அரசருக்கு வேணும், இவருக்கு வேணுன்றதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணிவிடுவாருன்னா இஸ்லாமிய அரசாக வந்து இந்த அரசை அனௌன்ஸ் பண்ணுவார். அதனால தான் ஜிஸ்யா வரியும் கூட வாங்கிட்டு இருந்திருப்பார். மதரசா மக்தப் இதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னொன்று கோட்டைகள்லாம் நிறைய கட்டுவார். அடுத்தது பாசன திட்டம். பாசன திட்டம் பார்த்திங்கன்னா சட்லஜ்லேருந்து ஹன்சி, சட்லஜ் ஆறு வந்து இந்த சைடில் இருக்குன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சட்லஜ் டு ஹன்சி, அடுத்து யமுனை நதி, இங்கெல்லாம் வந்து கால்வாய்கள் இல்லாமல் கட்டியிருக்காரு. ஸோ அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஃபிரோஸ் ஷா துக்ளக்கு அடுத்தது யார் வரா அப்படின்னா இவரோட பையன் வருவார். லாஸ்ட்டாக துக்ளக் வம்சத்தோட கடைசி அரசர் வந்து நசுருதீன் முகமது ஷா. அந்த நசுருதீன் முகமது ஷா அவர் இருக்கும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 ஒருத்தரோட படையெடுப்பு நடக்கும். சாமர்கண்டில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர் தைமூரும் யாரோட வம்சாவளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்கண்ட்னா கிட்டத்தட்ட துருக்கி கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யார், அந்த தைமூர் வந்து யாரோட வம்சாவளின்னு தன்னை சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அந்த மங்கோலியர்கள், செங்கிஸ்கான்லாம் சொல்லியிருப்போம்ல, அந்த செங்கிஸ்கான் மங்கோலியர்கள் அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் நாங்களும், அவங்க வழியில் அந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய தைமூர் படையெடுத்து வரார். எங்கே, டெல்லியை நோக்கி படையெடுத்து வராரு. யார் இருக்கும்போது, நசுருதீன் முகமது ஷா இருக்கும்போது படையெடுத்து வராரு. நசுருதீன் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு, ஆளை விட்றா சாமின்னு அந்த ஆள் ஓடிடுறாரு. 1398 வருவார் படையெடுத்து. இங்கே வந்து டெல்லியவே ஃபுல்லாக சூறையாடிட்டு வந்து போயிடுவார். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவரோட அந்த படையெடுப்போட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே ஒரு பறவை கூட பறக்கலை. யார் படையெடுப்புக்கு அப்புறமா, தைமூர் வந்து படையெடுத்துட்டு போனதுக்கப்புறமா இங்கே ஒரு பறவை கூட பறக்கலை அப்படின்னு அதை ஒரு எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவரோட படையெடுப்பு இருந்தது அப்படின்னு.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்னமா பண்ணியிருக்காயா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணிடுச்சு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தச்சரு, கொல்லரு, இன்னும் என்ன யார் யார் சொல்லுவாங்க, குயவர், அந்த மாதிரியான அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள், கட்டிடக் கலைஞர்கள், அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இதே மாடலில் அங்கேயும் அவங்க ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை எழுதலை நான் அதை ஸ்டோரியாகவே அப்படியே சொல்லிட்டேன். தைமூர் படையெடுப்பு 1398 சாமர்கண்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க. தைமூர், தாமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கிஸ்கான் அவங்களோட ஜென்ரேஷன் நாங்கன்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்கள். இங்கேருந்து தச்சர், குயவர்கள், அந்த கட்டிட கலைஞர்கள் எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் தன்னோட. ஸோ அவரோட படையெடுப்பு மோசமாக இருந்துச்சு. படையெடுப்பு நடக்கும்போது இங்கே கிங்காக இருந்தவர் யார்? நசுருதீன் முகமது ஷா. ஸோ அவரை பற்றின குறிப்புகள் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம், அடுத்த வம்சத்துக்கு போகிறோம். சையது வம்சம். இந்த சையது வம்சம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இவர் தான், தைமூர் தான். இங்கே டெல்லி, பஞ்சாப், இன்னும் நிறைய பகுதிகள் என்ன பண்ணிவிடுவார்னா கேப்சர் பண்ணிவிடுவார். ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு இவரால் இங்கேருந்து என்ன பண்ண முடியாது, பாதுகாத்துட்ருக்க முடியாது இல்லையா, அவர் ஊருக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ இங்கே இந்த பகுதிகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் யாருன்னா கிசர்கானா நேம் வந்து அடுத்தது சொல்கிறேன். ஸோ ஒரு ஆளுநரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆளுநர் என்ன பண்ணுவாருன்னா தைமூர்லாம் இறந்ததுக்கு அப்புறமா இல்லை லேட்டர் பீரியடில் தன்னை அடுத்த ஒரு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் சையது வம்சம். ஸோ இப்போ சையது வம்சம், லோடி வம்சம் பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனே இல்லை, ரொம்ப ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. சையது, லோடி டக்குன்னு ஃபினிஷ் ஆகிடும். தெளிவாக பாருங்கள், வகுப்பை முழுமையாக பாருங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. யாரும் டவுட்டே கேட்க மாட்டேறீங்க. ஒருத்தருக்கும் டவுட் வரலையா இல்லை என்னன்றது எனக்கு தெரியலை. அந்தளவுக்கு எல்லோரும் அவ்வளோ அட்டென்டிவாக கவனிக்கிறீங்களா? கவனிச்சா சந்தோஷம்தான். நெக்ஸ்ட்டு சையது வம்சம், லோடி வம்சம். சையது வம்சம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எப்படி தைமூரோட ஒரு பிரதிநிதி எங்கே இருந்தாங்க, இந்த டெல்லி, இந்த பஞ்சாப் சைடு வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் அவர் போனார். அவர் ஊருக்கு அவர் போய் சேர்ந்துட்டார், சாமர்கண்டுக்கு. ஸோ அவர் போயிட்டார், அவரோட பிரதிநிதி இங்கே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ரிலேட்டட் பீரியட் சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேர் கிசர்கான். பேர் என்ன? கிசர்கான் தான் சையது வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இந்த வம்சம் வந்து பெருசாக இதில் எதுவும் இல்லை, பாயிண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. முக்கியமான 2 பாயிண்ட். கிசர்கான் தான் சையது வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கடுத்தது ஆலம் ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க சங்காத்தமே வேணாண்டா, அவங்களோட சண்டை வேணாம், உங்கள் அரியணை வேணாம், எதுவுமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு வெளில போயிட்டு அவர் பாட்டுக்கு ஹாயாக ஜாலியாக வளர்ந்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள் அவரோட அந்த கடைசி நாட்கள் அப்படி தான் கழிச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு சண்டை வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு மன நிம்மதி தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம்பாங்களே, அந்த மாதிரி எனக்கு மன நிம்மதி தான் வேணும், எனக்கு இந்த அரியணை வேணாம், போட்டி வேணாம், எதுவும் வேணாம் விட்டுட்டு போயிடுவார் மனுஷன். ஸோ விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அரியணையை விட்டு அந்த நகரத்துக்கு வெளில போயிட்டு என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா வாழ்ந்துட்டுருப்பார். ஸோ அதை வந்து யார் யூஸ் பண்ணிப்பா அப்படின்னா பஹ்லூல் லோடி அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, அரியணையில் ஆள் இல்லை, அந்த ஆள் வந்து நிம்மதி தான் வேணும்னு கிளம்பி போயிட்டார், நம்ம என்ன பண்ணலாம், அரியணை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அந்த இதுக்கு வந்து திங்க் பண்ணுவார், அரியணை வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட ஒரு ஆளுநராக இருந்துகிட்ருப்பார். பஞ்சாப் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு அதோட ஆளுநராக வந்து இருந்துகிட்ருப்பார். அவர் என்ன பண்ணுவார், டெல்லி சுல்தானாக மாறிடுவார். லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். பஹ்லூல் லோடி தான் லோடி வம்சத்தை தொடங்கி வைப்பார். இதோட வருஷம் சொல்லலையா, 1414 to 1451. மிக குறுகிய காலம் ஆட்சியில் இருந்தவங்கன்னா அது இவங்க தான். யார்? சையது வம்சம் தான். அடுத்து பஹ்லூல் லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுலேயும் பெருசாக பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நிறையாலாம் இல்லை. அடுத்தது சொல்லணும்னா முக்கியமான ஆளுன்னு சிக்கந்தர் லோடி என்ன செஞ்சுட்டாரு, ரொம்ப நாளாகவே டெல்லியே கேபிட்டலாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி டெல்லியே இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு கேபிட்டலாக ஷிஃப்ட் பண்ணிவிடுவார். நான் ஒரு காமெடிக்கு சொன்னேன், டெல்லியிலேருந்து ஆக்ரா, டெல்லி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆக்ரா அதுக்கு கீழே தான் இருக்கும், ரொம்ப தூரம்லாம் இல்லை. இப்போ அது வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ டெல்லியிலேருந்து எங்கே மாற்றுறாங்க, ஆக்ராவுக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணுறாங்க, கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டு வாங்க. யார்? சிக்கந்தர் லோடி. ஃபஸ்ட்டு லாகூராக இருந்தது, அடுத்து டெல்லியாக இருந்தது, அப்புறம் இடையில வேறு தேவகிரியாக மாறுனுச்சு, திரும்ப டெல்லியாக மாறுனுச்சு, இப்போ டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்துடுச்சு. ஸோ அடுத்தது முக்கியமான ஆள் லோடி வம்சத்தில் அப்படின்னா இப்ராஹிம் லோடி.
இப்ராஹிம் லோடி. இவர் தான் கடைசி சுல்தான், டெல்லி சுல்தானத்தோட கடைசி சுல்தான், லோடி வம்சத்தோட கடைசி அரசர். அது இந்த ஆள் தான் இப்ராஹிம் லோடி. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஒரு வார் நடக்கும். முதலாம் பானிபட் போர் வந்து நடக்கும். ஸோ அதில் நம்ம இப்ராஹிம் லோடி என்ன பண்ணிடுவார்னா தோற்றுருவார். தோற்றதுனால முகலாய ஆட்சி ஆரம்பமாயிடும். ஆரம்பம் பண்ணி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர்து 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் முதலாம் பானிபட் வார் நடக்கும். அதில் இவர் தோத்துறதுனால பாபர் என்ன பண்ணிடுவார், அந்த டெல்லி சுல்தானிய ஆட்சியை வந்து கலைச்சிட்டு இவர் புதுசாக இன்னொரு ஆட்சியை தொடங்கி வைப்பார். அதுதான் முகலாயர் ஆட்சி. நம்ம முகலாயர் ஆட்சி பார்ப்போம், விஜயநகர் பார்ப்போம், பாமணி பார்ப்போம். மிடிவல் ஹிஸ்ட்ரியில் இன்னும் இத்தனை கிளாஸஸ் வந்து இருக்குது, பெண்டிங் இத்தனை கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம். இப்போது டெல்லி சுல்தானம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, டெல்லி சுல்தானையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த தலைப்பு இவ்வளோ தான். அந்த அரசர்கள் பற்றி 5 வம்சங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதுக்கான ஆதாரங்கள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஆதாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரரி சோர்சஸ் நிறையவே இருக்குது. அந்த லிட்ரரி சோர்சஸ்லாம் நான் சொன்னால் அதுதான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி அப்புறம் இருக்கும். அவர் பேர் இதை அவர் எழுதினார், அவர் பேர் இவர் எழுதினார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கு ஒன்லைனர் கொடுப்பேன் இல்லையா, அந்த பிடிஎஃப்பில் ஆட் பண்ணிடுறேன். ஒன்லைனர் வந்து செக் பண்ணுங்கள், அந்த பிடிஎஃப்பில் சோர்சஸ் வந்து இருக்கும். ஒன்லைனர் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வாங்கணும். டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 499 rupees. 499 rupeesக்கு டெஸ்ட் பேட்ச் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனரும் கிடைக்கும். நீங்கள் உட்காந்து ஹின்ஸை எழுத வேண்டாம், அதுக்கு டெஸ்ட் பேட்ச் வாங்கணும். ஓகே, நான் அதை வந்து சோர்ஸஸ் வந்து லிட்ரரி சோர்ஸஸை அதில் கொடுத்துட்றேன். அது அடுத்தது, இப்போ ஒரு துறைக்கான பேர் என்ன, அந்த காலத்தில் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானியம் காலத்தில் அந்த துறைகளுக்கு என்னென்ன பேர் இருந்தது அப்படின்னு பேர் வந்து வேறு வேறு இருக்கும். ஸோ அதுவுமே நான் எழுதி போட்டு இதுன்ட்டு அது வந்து என்னமோ ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நல்லா இருக்காது. நீங்கள் ஓனாக ரீட் பண்ணுங்கள். மெமரி தான் அதை பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாது, மெமரி தான் பண்ணணும். டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு வேணால் நான் எதனா க்ளூ வேர்டு வந்து கொடுக்குறேன், அது எப்படி படிக்கலாம் அப்படின்ற க்ளூ வேர்டு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அந்த துறைகள் இல்லைன்னா அந்த ஆஃபீஸருக்கு பேர் வந்து இருக்கும், அதை நான் டைப் பண்ணி உங்களுக்கு ஒன்லைனரில் ஆட் பண்ணிவிடுவேன். அதை மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் நிலைன்னு புத்தகத்தில் இருக்கிறது இஸ்லாமிய பெண்களோட நிலையை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பர்தா ஃபாலோ பண்ணுறது இப்போ வரைக்குமே எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்தா முறை, பர்தானா உங்களுக்கு தெரியல இல்லையா, பிளாக் கலர் இல்லைனா சில பேர் ஒயிட் கலர் போட்டும் நான் பார்த்துருக்கேன். அந்த பிளாக்கும் ஒயிட் அண்ட் கலரில், பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, பிளாக் அண்டு ஒயிட்டு, அந்த 2 கலரில் என்ன பண்ணுவாங்க, பர்தா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பர்தா முறை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, கல்வி இருக்குது, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது, அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, கல்விக்கான உரிமை இருந்திருக்கு, மனவிலக்கு பெறுறதுக்கான உரிமையும் இருந்திருக்கு, சொத்துரிமை வந்து இருந்திருக்கு. மனவிலக்கு அப்படின்னா டைவோர்ஸ், அந்த டைவோர்ஸ் வந்து வாங்குறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஹிந்து பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மனவிலக்கா கொண்டுடுவேன் அப்படின்னு அவ்வளோதான். ஆனால் இவங்கக்கிட்ட இவங்களோட மத்தியில் அந்த மனவிலக்கு வாங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு அதுக்கான உரிமை இருந்திருக்கு, சொத்துரிமை இருந்திருக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு சதி அப்படின்றது தெரியாது, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலை. சதினா என்னது, உடன்கட்டை ஏறுதல். ஹஸ்பண்ட் இறந்துட்டா அவரோட அந்த சிதையிலேயே ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. ஸோ அந்த முறை வந்து இவங்க ஃபாலோ பண்ணலை. கல்வியறிவு, சொத்துரிமை இதெல்லாமும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பெண்களோட நிலை. கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலை இவங்களோட அந்த கட்டிடக்கலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மசூதியெல்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மசூதியெல்லாம் பாருங்கள், அது எப்படி இருக்குது, டூம் வந்து இருக்கும். டூம் அதாவது வளைவாக கட்டுறது, இந்த டூம் கட்டுறது, இல்லைனா மினார் மாதிரியான இது ஸ்ட்ரக்சர். மினார்னால் ஒன்றும் இல்லை, லைக் உயரமாக அப்படி போடுறது வந்து மினார். எல்லா மசூதியிலையுமே இருக்கும். மசூதியிலையுமே சின்ன சின்னதாக கூம்பாக நீட்டாக போயிட்டுருக்கும் அந்த ஸ்டைல். இதெல்லாம் வந்து யாரோட ஸ்டைல்னால், இந்த இஸ்லாமியர்களோட ஸ்டைலு, அதாவது டெல்லி சுல்தான்ஸோட ஸ்டைலு முக்கியமாக சொல்லணுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கட்டியிருக்காங்க. அவங்களோட கட்டிடக்கலைக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ சரசானிக் முறை. ஏன் இது இந்தோ சரசானிக் முறை அப்படின்றாங்கன்னா, பாரசீகத்தோட ஸ்டைலு ப்ளஸ் இந்தியாவோட ஸ்டைலு ரெண்டுத்தையும் சேர்த்து இவங்க ஒரு ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கட்டிடக்கலை இருக்குது, டெல்லி சுல்தான்களோட கட்டிடக்கலை. அதனால் அதுக்கு பேர் இந்தோ சரசானிக் முறை, இந்தோ சரசானிக் கட்டிடக்கலைன்னு பேர். சரி, என்னென்னலாம் கட்டிடக்கலை, நான் வந்து என்னென்ன கட்டிடம் வந்து முக்கியமாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. குதுப் மினார் சொல்லியிருக்கேன், குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்தது
துக்லகாபாத்ன்ற ஒரு நகரம் அமைச்சாங்கன்றதை சொல்லியிருந்திருக்கேன். அதே மாதிரி ஃபிரோஷா துக்லக்கும் வந்து ஃபிரோஷாபாத்னு ஒரு நகரத்தை அமைச்சிருக்காரு. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அந்த மசூதிக்கு நுழைவாயில் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலை தர்வாசா அப்படின்ற ஒரு நுழைவாயிலை அலாவுதீன் ஹில்ஜி கட்டியிருப்பார். ஸோ குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் குத்புதீன் ஐபக் கட்டினது. அதுக்கு அடுத்தது வந்து அலாவுதீன் ஹில்ஜி அதுக்கு மொட்டையாக இருக்குது, இதுக்கு ஒரு நுழைவாயில் இருந்தால் நல்லா இருக்குமே, ஆர்ச் இருந்தால் நல்லா இருக்குமே, நுழைவாயில் கட்டியிருக்காரு. அலை தர்வாசா அது பேர். தென் வந்து எல்லாருக்குமான ஒரு சில இடங்களில் கல்லறைகளும் வந்து கட்டியிருக்காங்க. பால்பனுக்கு கல்லறை, துக்லக்கு கல்லறை அப்படின்னு நிறைய இடங்களில் கல்லறைகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த கல்லறைகளை விடவும் இந்த கட்டிடத்தை பற்றி தான் அதிகமாக கொஷின்ஸ் வந்து டெட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. குதுப் மினார், குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், அலை தர்வாசா இந்த கட்டிடங்கள்லாம் தான் முக்கியம். வகுப்பு இதோட முடியுது. புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வாட்ஸ்அப்பையும் செக் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பை செக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன அதில் வரும், என்னென்ன சொல்லியிருந்தேன் அதில் வந்து சென்ட் பண்ணுறேன். லிட்ரரி சோர்சஸ் அதில் தான் வரும். ப்ளஸ் எந்தெந்த துறை, அந்த துறைகளுக்கு பேர் இருக்கும்ல, அந்த துறைகளுக்கான பெயர் அது வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணுறேன். ஸோ குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கவனிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். ஜிபே நம்பருக்கு 499 ருபீஸ் பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி 2 வீக்லி டெஸ்ட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. 6 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, நாங்கள் 6 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். 2 வீக்லி டெஸ்ட்டு முடிச்சிருக்கோம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க?